செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளபிரான்புரம் பகுதியில் SNJ குழுமத்தின் மதுபான ஆலை செயல்படுகிறது. அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கல்லாக்கோட்டை என்ற இடத்தில் செயல்படும் கால்ஸ் குழுமத்தின் மதுபான ஆலையிலும் சோதனை நடத்தப்பட்டது. விழுப்புரம் எல்லிஸ் சத்திரம் சாலையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை 11 மணியில் இருந்து இரவு 8 மணியை தாண்டியும் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் சிவா டிஸ்டிலர்ஸ் என்ற மதுபான தொழிற்சாலை செயல்படுகிறது. அங்கு கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தொழிற்சாலை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் ஊழியர்கள் நேற்று மாலை 6 மணி வரை வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள்சேர்ப்பு மற்றும் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்ட PFI எனப்படும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் அரசியல் பிரிவுதான் SDPI என்ற கட்சி என்று புகார் எழுந்தது. இது குறித்து NIA எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவனம் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். பயங்கரவாத அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் கடந்த 2022ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் PFI அமைப்பை தடை செய்தது. அதன் தலைவரான கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் ரசாக்குடன் SDPI கட்சியின் தேசிய தலைவர் MK பெய்சி நெருங்கிய தொடர்பில் இருப்பதும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கில் கடந்த 3ஆம் தேதி டெல்லி விமான நிலையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பெய்சி கைது செய்யப்பட்டார். அவரிடம் பெற்ற வாக்குமூலம் அடிப்படையில் டெல்லி மேற்கு நிஜாமுதீன் பகுதியில் உள்ள SDPI கட்சியின் தலைமை அலுவலகம், கேரள மாநிலம் திருவனந்தபுரம், மலப்புரம், ஆந்திராவில் நந்தியால், கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மேற்கு வங்க மாநிலம் கொல்கட்டா, உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், தமிழகத்தில் சென்னை மண்ணடி, இப்ராஹிம் சாஹிப் தெரு உட்பட 12க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள SDPI கட்சி அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் நடந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து SDPI கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கேயே அவர்கள் தொழுகையும் நடத்தினர். அரசு ஊழியர்கள் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 1973ஆம் ஆண்டில் நடத்தை விதிகள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. அதில் புதிய திருத்தங்களை அரசு மேற்கொண்டுள்ளது. அதன்படி அரசு அலுவலக வளாகங்களிலோ அதையொட்டியோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது, உரையாற்றக்கூடாது என்பது உள்ளிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டம், சரண் விடுப்பு சலுகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது குறித்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரக்ஷித் கூறுகையில், அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடிய போது அந்த களத்திற்கே வந்து ஆதரவு தெரிவித்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்போது போராடக்கூடாது என நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து அவரது ஆட்சியில் வெளியிட்டு இருக்கின்றனர். அரசு ஊழியர்களைப் போலவே முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்துமா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக IPS அதிகாரியும் சென்னை மாநகர போக்குவரத்து போலீஸ் கூடுதல் கமிஷனருமான சுதாகர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது IG ரேங்கில் உள்ள அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் NCB எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். இந்த பதவியில் அவர் 5 ஆண்டுகள் பணிபுரிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி நடத்த முயன்ற போக்குவரத்து ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும், போக்குவரத்து துறையை மேம்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பல்லவன் இல்லத்தில் துவக்கி வைத்தார். CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த பேரணி துவங்கிய சில நிமிடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின் போக்குவரத்து துறை செயலருடன் பேச்சு நடத்த தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்துச் சென்றனர். இது குறித்து சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில், போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழக அரசால் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றனர். போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என்ன கோரிக்கை வைத்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்காமல்
போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. மினி பஸ்ஸை தனியார் இயக்க முடியும் என்றால் ஏன் போக்குவரத்து கழகங்களால் இயக்க முடியாது? தற்போது பேருந்துகள் ஓடக்கூடிய அதே வழித்தடத்தில் மினி பேருந்துகளை இயக்க உள்ளனர். தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும். தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பட்ஜெட்டில் அரசு நிறைவேற்றும் என எதிர்பார்க்கிறோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி காரணமாக கடுமையான போராட்டங்களுக்கு செல்லாமல் உள்ளோம். இதை பலவீனமாக கருதினால் அதற்கான பதிலை தருவோம். மத்திய அரசு பணம் தரவில்லை என்று மாநில அரசு கேட்பது நியாயமானது. ஆனால் மாநில அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் பணத்தை ஆண்டு கணக்கில் கொடுக்காமல் உள்ளது. இதை ஏன் உணர மறுக்கிறது? தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த 15,000 கோடி ரூபாய் இழப்பீடு, இன்னும் பிற வகைகள் என 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு தர வேண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படும் 1000 ஆண்டுகள் பழமையான மரங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.